அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக டேஸ்ட்டாக பீஸ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான்வெஜ்னால் சிக்கன் கிரேவி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். வெஜிடேரியன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டாணி சீசன் இருக்க நேரத்தில் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கும் நல்லது. முதல்ல ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு புதினா, அதே அளவு கொத்தமல்லி, 2ஐயும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால், 250 கிராம் அளவுள்ள டம்ளர் அது. தேங்காய் பால் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. தேங்காய் பால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பாதி எலுமிச்சம்பழத்தை அதோட விதையை எடுத்து பிழிஞ்சு விட்டுறணும். இந்த டைமில் எலுமிச்சம்பழம் சேர்த்தோன்னாக்கா சாதம் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிரும். மீடியம்லேயே வச்சு வேக வைங்க. 2 விசில் வந்ததும் ஸ்டீம் அடங்கினதும் எடுத்து பார்த்தோன்னாக்கா உதிரியான பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.